ரஷீது. நான் இங்கே கோட்டைப்புத்தூர் ஜிஎம் நகரில் குடியிருக்கிறேன். சரி, நான் குடியிருக்கிற பகுதியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இடம் தரதா சொல்லி செய்தி பிறகு என்கிட்ட 7 லட்ச ரூபா பணம் ஏமாற்றிட்டார் 2017. பல முறை அவர்கிட்ட நான் ஃபோனு தொடர்பு கொண்டு எல்லா பக்கம் நான் பேசி கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லிட்டு தரல. லாஸ்ட்டாக 2022 அவர் ஃபாலோ பண்ணிருக்கிறப்ப பணம் கேட்டால் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு முகநூலில் என்னை மிரட்டிகிட்டே இருந்தார். 2023 பார்த்தீங்கன்னா நான் பிஎன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சிஎஸ்ஆர் போட்டு என் கையில் கொடுக்குறாங்க. நான் கோர்ட்டில் மூலிமா நாங்கள் போய் அந்த கேஸுக்கு நான் கேஸுக்காக நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட் சம்மன் பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நைட்டு என்னோடய அட்வொகேட் ஆஃபீஸ் வெண்மணி சார் ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி சமாதானமாக நம்ம போயிடலாம், நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கணும், நீங்கள் முகநூலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அதையே நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட 1 லட்ச ரூபா பணமும் செக்லீஃபு ப்ரோ நோட்டு இதெல்லாம் தரதா சொல்லி என்னை நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் ஒரு 12:15 போல் எனக்கு அவர் ஃபோன் அடித்து என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் என்னை இங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பொங்காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் திருமலை நகர் சொல்லிட்டு அந்த இறக்கத்தில் வச்சு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்காக வரேன்னு சொன்னார். வண்டி ரிப்பேர்னு சொன்னவர் நேராக என்கிட்ட என்ன வண்டி ரிப்பேர் நான் கேட்குறப்போ பின்னாடி 2 பேர்த்த வச்சு என்னை காருக்குள்ளே அட்டாக் பண்ணி காருக்கு உள்ளே போட்டு என்னை நேராக கிணத்துக்கடவு பகுதிக்கிட்ட என்னை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்னை அடியும் அடித்து கேஸ் வாபஸ் வாங்கணும், முகநூலில் இருக்க அழிக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மொபைலு, என்னுடைய 2 ஃபோனு, என்னோடய டேபு ப்ளஸ் என்னோடய பைக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நான் அடி வாங்கி தாங்க முடியாமல் நடந்து அங்கே லோக்கல் பர்சன்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசு வாங்கி நிறைய ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி போத்தனூர் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போத்தனூர் காவல்துறைகளும் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவனை திண்டுக்கல் சைடில் நேற்று ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணி நேற்று அவனை ஜெயிலேருந்து அடிச்சிருக்காங்க. ஸோ கேஸ் கொடுத்தா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மிரட்டியிருந்தார். ஸோ நானும் நான் பாதிக்கப்பட்டு இல்லாமல் என்னை சுற்றி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயில்ஸும் எங்கிட்ட இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏமாத்தினா டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஒரு பொண்ணை ஏமாற்றி அந்த பாயிண்ட் ஒரு 7 லட்சம் ரேஸ் கோர்ஸில் அவங்களே சமாதானமாக கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்டால் அடித்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் அவர்கிட்ட இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அந்த குனியமுத்தூர் பகுதியில் அரிசி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு 4.5 டன்னு ஜீரக சம்பா ரைஸ் ஏமாற்றிருக்காரு. இந்த மாதிரி நம்ம கோயவால் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இழந்த பணத்தை நான் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு